ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான படைத்தலைவன் திரைப்படம் 8வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் 8 நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 8வது நாள் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தலைகளாக வந்து மாறி இருக்குது. இருந்தாலும் தக்லீஃப் திரைப்படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா 8வது நாள்லையும் படைத்தலைவன் திரைப்படம் முறியடிச்சிருக்குது. இதை பற்றி நம்ம வீடியோ கிளிப்பே டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி படைத்தலைவன் திரைப்படத்திற்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, முதலாவதாக தக்லீஃப் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 16வது நாளான நேற்று ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் மட்டுமே 1.5 லட்சமாம் மொத்தமாக 6 லட்சம் வரையும் நேற்று கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது 8வது நாளில் படைத்தலைவன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. 7வது நாளில் 71 லட்சம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஆனால் தற்பொழுது 8வது நாளில் பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து 24 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. 8 நாள் முடிவில் உலகம் முழுவதும் 9 கோடி வரை வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது படைத்தலைவன் திரைப்படம். இன்று மற்றும் நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ், இந்த ஒரு காரணத்தினால படைத்தலைவன் திரைப்படத்தோட வசூல் அதிகரிக்க நிறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. தற்போது வரைக்கும் 8 நாள் முடிவில் உலகம் முழுவதும் 9 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள குபேரா திரைப்படம் முதல் நாளில் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.